Welcome to Don Bosco Vazhikaatti, a place for career guidance, training and placement for the past 28 years. So, இன்னுடைய டாபிக் வந்து pivot table. Pivot table அனாலே a data analysis tool. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து நமக்கு ரிப்போர்ட் எடுத்து தர ஒரு பிளேஸ் தான் pivot table. ஸோ இதை வந்து a data analysis tool ன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மரைஸ்டு டேட்டாவாக இருக்கும். ஸோ pivot டேபிள்னா என்ன பண்ணும்? pivot டேபிள் வந்து ஒரு டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் நமக்கு கொடுக்கும். எவ்வளோ லார்ஜ் டேட்டாவும் நம்ம கொடுத்தா கூட pivot டேபிள் அதை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான சம்மரைசேஷன் கொடுத்து ஒரு சம்மரி ரிப்போர்ட்டை நமக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணும். pivot டேபிள் பவர் பிஐக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ pivot டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பவர் பிஐ நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ pivot டேபிளில் இருக்கிற டேட்டா சம்மரி எப்படி இருக்கும்? லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி ஸோ நான் லொக்கேஷன், ப்ராடக்ட் ப்ரைஸ், நம்பர் ஆஃப் பீஸா பர் ஆர்டர் டைப்னு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டேட்டாவை இதை அழகாக சம்மரைஸ் பண்ணி எனக்கு ப்ராடக்ட் நேமும் ஓவரால் சேல்ஸும் சம் ஃபைனல் ப்ரைஸும் எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லார்ஜ் சம் ஆஃப் டேட்டாவை குட்டியாக சம்மரைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கறது தான் pivot table. So parts of the pivot table. pivot table என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் pivot table உடைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் காலம் ஃபில்டர்ஸ், செகண்ட் காலம் காலம்ஸ், தேர்ட் ரோஸ் அண்ட் சம்மேஷனில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர்ஸ் எது யூஸ் ஆகும், காலம்ஸ் எப்படி யூஸ் ஆகும், ரோஸ் எப்படி யூஸ் ஆகும், சம்மேஷனில் இருக்கிற வேல்யூஸ் எப்படி யூஸ் ஆகும்னு நம்ம ஒர்க் பண்ணும் போது நீட்டாக கற்றுப்போம். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃபீல்ட்ஸ். த நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வரும்போது நமக்கு தேவையான ஃபீல்டு டேட்டாவை கொண்டு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஏரியாவை தான் டிஃபால்ட் ஷீட் நேம்னு சொல்லுவோம். தட் இஸ் pivot டேபிள் ஏரியான்னு கூப்பிடுவோம். ஸோ டேபிள் ஃபீல்ட்ஸும் pivot டேபிள் ஃபீல்ட்ஸில் நம்ம சம்மரைஸ் பண்ணுற டேட்டாவும் அழகாக நமக்கு pivot டேபிள் ஏரியாவில் வந்து செட்டப் ஆகிடும். ஸோ நான் இங்கே pivot டேபிளுக்கான ரெண்டு க்ரைட்டீரியாவை எடுத்திருக்கேன். ஒன்று ஹெடர், நெக்ஸ்ட் ஆக்டிவ் செல் செலெக்ஷன். ஸோ ஹெடர் என்னது? லொக்கேஷன், ப்ராடக்ட் ப்ரைஸ், நம்பர் ஆஃப் பீஸா பர் ஆர்டர் டைப். ஸோ இது என்னுடைய ஹெடர். நான் pivot டேபிளை ஒன்று கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணணும்னா அது pivot அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ரேஞ்சில் நான் என்னுடைய டேபிளை நான் ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹெடர், நான் ஹெட்டிங்ஸ் கொடுத்து வச்சுருக்கணும். த செகண்ட் ஒன் நான் என்ன டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் டைப் வரைக்கும் வேணும். ஸோ ஐ எம் செலக்டிங் ஃப்ரம் லொக்கேஷன் டு ஆர்டர் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹெடர், செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆக்டிவ் செல் செலெக்ஷன். ஸோ இந்த செல் செலெக்ஷன் பண்ணும் போது pivot டேபிள் எனக்கு 3 ஒர்க் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் கால்ட் இன்டர்ஃபேஸ். pivot எப்படி ஒர்க் ஆகும்னா இன்டர்ஃபேஸில் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோர்ஸ். நான் எக்ஸலில் இருக்கிற டேட்டாவை ஃபார்மேட் பண்ணி நீட்டாக வச்சுப்பேன். அது பேக் எண்டில் எனக்கு ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் எனக்கு தேவையான டேட்டாவை சம்மரைஸ்டு ரிப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் calculated in the back end, third one is front end displaying the pivot table. ஸோ ஹியர் இந்த மாதிரி தான் pivot table ஒர்க் ஆகும். ஒர்க்கிங் வித் த pivot table, நான் ஒரு பிளெயினான டேட்டாவை நான் இப்போ எடுத்திருக்கேன். அந்த டேட்டாவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு pivot டேபிளுடைய ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த ஃபீல்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ ரோஸ் எப்படி ஒர்க் பண்ணும், காலம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், வேல்யூஸ் எப்படி ஒர்க் பண்ணும், ஃபில்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும். ஸோ ரோஸ், காலம்ஸ், வேல்யூஸ் அண்ட் ஃபில்டர்ஸ். ரோஸ்ன்னு பார்க்கும்போது y-axis, x-axis மாதிரி கேட்டகரிஸை இது பிரிச்சுக்கும். ஸோ கேட்டகரிஸை பிரித்து ரோஸில் இந்த வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணும், செப்பரேட்டட் ரோஸில் வரும். இந்த இடத்துல தான் குரூப்பிங்கும் நம்ம பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் காலம்ஸ், தட் இஸ் லெஜெண்ட் சீரீஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த லெஜெண்ட் சீரீஸில் என்ன பண்ணோன்னா நம்ம ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம இன்புட் பண்ண வேல்யூஸ் வந்து செட்டப் பண்ணலாம். இந்த இடத்துலையும் ஆக்சஸாக கேட்டகரைஸ் ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேல்யூஸ். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கான்ஷியஸாக நம்மளுடைய டேட்டாவை யூஸ் பண்ணணும். சம்மேஷன், தட் இஸ் சிக்மா இருக்கிறத தான் நம்ம எடுக்க முடியும். தட் இஸ் நியூமரிக்கல் டிஜிட்ஸ். இந்த நியூமரிக்கல் டிஜிட்ஸ் எடுக்கும் போது இந்த வேல்யூஸ் தான் சம் பண்ணும், கவுண்ட் பண்ணும், மேக்ஸிமைஸ், மினிமைஸ், ஆவரேஜ். இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நடக்கிற இடம் தான் வேல்யூஸ். இங்கே வந்து சம்மேஷனில் நமக்கு ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில்டர்ஸ்.
ஸோ இந்த ஃபில்டர் பட்டன் என்ன பண்ணோன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், எனக்கு லொக்கேஷன் மட்டும் வேணும்னா லொக்கேஷனுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கும். ஸோ இந்த ஃபீல்ட் ஏரியாவை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஃபில்டர்ஸ், லெஜண்ட் சீரிஸ், தட் இஸ் காலம்ஸ், வேல்யூஸ் and the rows. Coming for the first pivot table creation. நான் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான டேட்டாவை ஹெட்டராகவும் ஆக்டிவ் செல் செலெக்ஷனில் எனக்கு தேவையான டேட்டாஸை நான் என்டர் பண்ணியிருக்கேன். தோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஒன், என்னுடைய ரிப்பனில், என்னுடைய எக்ஸல் ஷீட் ரிப்பனில் இன்சர்ட்ன்ற ஒரு காலம் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது மெனு பாரில். அதை நான் டச் பண்ணி எனக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ரிப்பனில். pivot table, recommendation of pivot tables, tables, picture, shapes. எனக்கு இங்கே தேவையான ஒரே ஒரு கண்டென்ட் வந்து pivot table. நான் கொடுக்க போகிறது pivot table. ஸோ நான் pivot table நான் கிளிக் பண்ண உடனே the next attempt எனக்கு ஒரு ஆப்ஷன் ரிலீஸ் ஆகும், a dialog box ஓப்பன் ஆகும். தட் இஸ் pivot table நான் டச் பண்ண அடுத்த செகண்ட் என்னுடைய dialog box ஓப்பன் ஆகும். from the table or from range, from the external data source. நான் எக்ஸ்டர்னல் எஸ்கியூலேருந்து வேறு எதனா டேட்டாவை கொண்டு வருவேன், அதை இந்த செகண்ட் ஆப்ஷனில் காட்டும். பட் எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தட் இஸ் ஃப்ரம் டேபிள். அந்த டேபிள்குள்ளே நான் ரேஞ்சஸும் நான் வச்சுருப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்த செஷன்ஸில் நம்ம சொல்லியிருப்போம் ரேஞ்சஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ நான் இங்கே ஃப்ரம் டேபிள் நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், pivot table from table or range ன்னு சொல்லி. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா selected table or range. ஸோ இந்த இடத்துல நான் எந்த இடத்துல ஷீட்டை செலக்ட் பண்ணுறனோ அந்த ரேஞ்சை நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன், choose where you want the pivot table to be placed. நான் எங்கே pivot table நான் செட் பண்ணணும், இது யூசருடைய இன்ட்ரெஸ்ட். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் பண்ணோன்னா ஒரு மாதிரி கிளம்ஸியாக மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ always be careful to choose new worksheet. நம்ம நியூ ஒர்க் ஷீட்டில் பண்ணும் போது நம்ம ஆட்-ஆன்ஸ் கூட பண்ணிக்கலாம். காலமை வந்து pivot table ஷீட்டில் ஏற்கனவே ஃபார்மேட்டிங் பண்ண இடத்துல நம்ம டேபிள்ஸும் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்போவுமே pivot table ஒர்க்கிங் ஏரியாவை வந்து நியூ ஒர்க் ஷீட்டாக தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு கொடுக்கும் போது I will get a pivot table. ஸோ இந்த pivot table நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், sum, count, maximum, average எல்லாமே பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு வந்து டைம் லைனரும் ஸ்லைசரும் பார்க்க போகிறோம். ஸோ we will see the exercise. ஸோ இங்கே லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா நான் எடுத்திருக்கேன். இது வந்து பீஸா ஆர்டர் டேட்டா. ஒரு பீஸா கம்பெனி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு டிஃப்ரெண்ட் லீடர்ஸ், தட் இஸ் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுக்குற டீட்டெயில்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இதில் கஸ்டமர் ஐடி, ஆர்டர் ஐடி, கஸ்டமருடைய நேம், அவங்களுடைய கான்டாக்டு, டேட்டு, எந்த மாதிரி கான்டாக்டு, ஆஃப்லைன் ஆர்டரா இல்லை இட்ஸ் அன் ஆன்லைன் ஆர்டர், ஏஜென்ட்ஸ் யார் ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாவை நம்ம இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா பார்க்கும்போது பீஸாவுடைய ஆர்டர், காஸ்ட், ப்ரைஸ், ப்ராடக்ட் நேம் டிஃப்ரெண்ட் செட்ஸில் இருக்குது. பீஸாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டாபிக் இருக்கும், பீஸா டாபிக். ஸோ நான் இன்சர்ட் ஆப்ஷன் போயிருக்கேன். நான் சொன்ன மாதிரி pivot டேபிளில் ரேஞ்ச் வந்திருக்கு, என்னுடைய ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு, நியூ ஒர்க் ஷீட். ஸோ pivot டேபிள் ஏரியா நான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஏரியாஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ், இங்கே தான் நம்ம அனலைஸ் பண்ணி டேட்டாவில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய ஷீட்டில் நான் நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் எங்கே எனக்கு சிக்மா வேல்யூஸ் வரும். ஸோ எனக்கு ஃபைனல் ப்ரைஸில் வரும், காஸ்ட் பர் பீஸா இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து ஃபைனல் ப்ரைஸ் அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸு ப்ளஸ் ஃபைனல் ப்ரைஸ். நான் pivot டேபிள்குள்ளே போகிறேன், என்னுடைய டேட்டாவை அதை செலக்ட் பண்ணிடுச்சு. ஐ வில் கோ ஃபார் கஸ்டமர் நேம். ரோஸில் நான் கஸ்டமர் நேம் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த ரோ லேபிள் கிட்ட வந்துட்டு ஃபார்முலா டேபிளில் கஸ்டமர் நேம்னு நான் டைப் பண்ணிப்பேன், கஸ்டமர் நேம். ஸோ எனக்கு செட் ஆகிடுச்சு, கஸ்டமர் நேம்ன்றது என் ரோஸில் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஐ வில் கோ ஃபார் கஸ்டமர் நேம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே வேல்யூஸை பார்க்கும்போது நம்ம ப்ரைஸ் எடுக்கணும். ஸோ ஐ வில் கோ ஃபார் த ப்ரைஸ், ஃபைனல் ப்ரைஸை நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபைனல் ப்ரைஸ் எடுத்து நான் செட் பண்ண உடனே அது சம் கொடுத்துருச்சு. அகெயின் நான் ஃபைனல் ப்ரைஸை கொண்டு வந்து செட் பண்ணி ஐ வில் கோ ஃபார் ரைட் லெஃப்ட் கிளிக்
வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சம், கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம கேல்குலேஷனாக நம்ம இங்கே ஒர்க் பண்ணலாம். இதுதான் சம்மரி ரிப்போர்ட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ ஆவரேஜ் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஆவரேஜ் அமௌண்ட்டை கொடுக்கும். நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆவரேஜ்னு சொல்லும் போது அகெயின் நான் ஃபைனல் ப்ரைஸை கொண்டு வந்து வச்சு நான் கிளிக் பண்ணும்போது ஐ வில் கோ ஃபார் வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ், மேக்ஸிமம். ஸோ என்னுடைய மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ஐ வில் கால் இட் ஆஸ் எ ஃபைனல் ப்ரைஸ். ஸோ ஆவரேஜ் ஃபைனல் ப்ரைஸ், நான் ஆவரேஜ் மட்டும் வைக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்து மேக்ஸிமம் மட்டும் நான் ஃபார்முலா பாரில் போய் எடிட் பண்ணும்போது நான் காப்பி பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு மிஸ்மேட்சஸும் வராது. ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு யூ கேன் சி இந்த அனலைஸ் பிவியட் டேபிள் டூல்ஸில் அனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இங்கே கர்சர் வச்சுருக்கேன். இந்த பர்டிகுலர் ஆப்ஷனுக்குள்ளே தான் இன்சர்ட் ஸ்லைசர், இன்சர்ட் டைம் லைன். ஸோ இன்சர்ட் டைம் ஸ்லைசர், இந்த இன்சர்ட் ஸ்லைசர் வந்து இட்ஸ் அன் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். நமக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேணும், சப்போஸ் இந்த கஸ்டமர் நேமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னா ஐ வில் கிளிக் கஸ்டமர் நேம். அந்த கஸ்டமர் நேம்னுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். சப்போஸ் ஆகாஷ், ஸோ எனக்கு ஆகாஷுடைய ஃபைனல் ப்ரைஸ், அவருடைய ஆவரேஜ், அவருடைய மேக்ஸிமம் வந்துடும். அஜயோட மேக்ஸிமம் ப்ரைஸ், ஆவரேஜ், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ்ட் திங் இன் பிவியட் டேபிள். ஸோ அனலைஸ்க்கு போயிட்டு இந்த டைம் லைனரை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் டைம் லைனரில் இருக்கும். ஒன்று மந்த்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணியிருக்கேன் மந்த்ஸ் இடத்துல இயர்ஸ், குவார்ட்டர்ஸ், மந்த்ஸ், டே. என்னுடைய ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸை நான் இயர்ஸில் பார்க்கலாம், நான் குவார்ட்டர்ஸில் பார்க்கலாம், இல்லை மந்த்ஸில் பார்க்கலாம், இல்லை டேஸில் பார்க்கலாம். ஸோ டைம் லைனர் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு ஷீட். ஸோ பிவியட் டேபிள் நீங்கள் பண்ணும்போது மேக் ஷுர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபீல்டை நம்ம புரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ணி சம்மரி ரிப்போர்ட்ஸை கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த ஸ்லைசர், இந்த டைம் லைனர் வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் ஏ பிவியட் ஷீட் ஃபார் யூ. ஸோ உங்களுக்காக ஒரு ஷீட்டை நாங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோ லேபிள்ஸ், தட் இஸ் கஸ்டமர் நேம், கஸ்டமர் நேம் நம்ம கொடுத்துருக்கோம், சம் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம், மினிமம் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் we have created timeliner slicer. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்மளுடைய டீட்டெயில்ஸும் மாறும். யூ கேன் see டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மாறும்போது நம்மளுடைய சார்ட் ரெப்ரசன்டேஷனும் மாறும். ஸோ யூ கேன் see சார்ட்டுடைய விஷுவலைசேஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ பிவியட் டேபிளை நம்ம கற்றுக்கும் போது இந்த ஸ்லைசரும் டைம் லைனரும் நமக்கு பவர் பிஐக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இன்ஃபர்மேஷனை டக்குன்னு புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் ஸ்லைசர் அண்ட் டைம் லைனர் இந்த செஷனில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ பிவியட் டேபிள் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் இன் நவடேஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் நம்ம எப்படி வேல்யூ ஃபீல்ட்ஸில் மாற்றிருக்கோம், சம், கவுண்ட், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஆர் ஃபைனல் ரிப்போர்ட். ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபைனல். நம்ம பிவியட் டேபிள் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணியிருக்கோம், ஒரு டைம் லைனர் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்லைசர் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.